அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய இனிய வணக்கங்கள். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். என்னடா மறுபடியும் டைரி எடுத்துட்டானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? 49 தலைப்புகள், 462 பக்கங்கள். ஒவ்வொரு பக்கத்திலும் அவ்ளோ விஷயங்கள் இருக்குங்க. எல்லாத்தையுமே நம்ம முழுமையா பேசிட முடியாது. ஆனாலும் அதில இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் பேசணும் இல்லையா? அதத்தான் குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டேன். இந்நேரம் நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. நாம் தமிழர் கட்சியுடைய தேர்தல் வாக்குறுதி தாங்க. செயற்பாட்டு வரைவு அப்படின்னு விரிவா ஒரு அறிக்கைய தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதில இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள், சீமான் அவருடைய திட்டங்கள் என்ன? எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்? எப்பவுமே என் வழி தனி வழி அப்படின்னு பயணிக்கிறாரு. அ அத முழுமையா அப்படியே டீகோட் பண்ணி பார்க்கலாமே! அதுதான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே. த. இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். எப்படி இருக்கிறது சீமானின் தேர்தல் வாக்குறுதி? ஒவ்வொரு கட்சியுடைய வெற்றிக்குமே முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம்னா, தேர்தல் வாக்குறுதிகள்ங்க. அவங்க கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் அப்படிங்கிறது, அந்த கட்சி அவங்களுக்கான ஒரு விசிட்டிங் கார்டு போல, ஒரு முகவரி போல இருக்கும் அப்படின்னு சொன்னா மிகை கிடையாது. அத பார்த்து தான் மக்கள், சரி இதெல்லாம் வந்தா நம்ம முன்னேறலாம், நம்ம சமுதாயமும் முன்னேறும், தமிழ்நாடும் முன்னேறும் அப்படின்னு நினைச்சு வாக்கு செலுத்துவாங்க. இப்ப திமுகவ நாங்க 90% மேல நாங்க தேர்தல் வாக்குறுதிலாம் நிறைவேத்திட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக தேர்தல் களத்துக்கு வராங்க. அதே நேரத்துல சும்மா 1, 2 தேர்தல் வாக்குறுதிகள மட்டும் தான் அவங்க நிறைவேத்துனாங்க. மீதி எல்லாமே எதுவுமே பண்ணல அப்படின்னு அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள்லாம் கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காங்க. இதற்கு மத்தியில தான் திமுகவுல, அதிமுகக்குள்ளாறலாம் பார்த்தோம்னா, கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையே பயங்கரமா நடந்துட்டு இருக்கிற நேரத்துல, ஏங்க நாங்கலாம் எப்பவோ ரொம்ப முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வேட்பாளர்கள் அறிவிப்பு எல்லாம் முடிச்சுட்டு, இப்ப டைரக்ட்டா தேர்தல் வாக்குறுதிய கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான்ங்க. எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சிய இந்த தலைப்புல தான் ஒரு நீண்ட நெடிய தேர்தல் வாக்குறுதி புத்தகமாகவே வெளியிட்டிருக்காங்க. செயற்பாட்டு வரைவு அறிக்கை அப்படின்னு கிட்டத்தட்ட 49 தலைப்புகள், 462 பக்கங்கள்ங்க. இந்த பிடிஎஃப் பார்த்தாலே சூப்பரா இருக்கு. வண்ண வண்ண பக்கங்கள்ல ரொம்ப அழகா படம் போட்டு விளக்கி பக்காவா இருக்கு அவங்களுடைய வாக்குறுதி. புத்தகம் குடுங்க, அத வச்சுட்டு பேசினா ரொம்ப நல்லாருக்கும் அப்படின்னு. எங்களுக்கே இன்னும் காப்பி வரலைங்க. வேகமா எல்லாமே போயிடுச்சுங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய தம்பி, தங்கைகள். சரி, இந்த வரைவு அறிக்கையில முதலாவதாக பார்த்தோம்னா, நோ இலவசங்கள், நோ கவர்ச்சி திட்டங்கள். அதே நேரத்துல இலவசங்கள் இருக்கு. அது எதுன்னா, கல்வி, மருத்துவம், அப்புறம் குடிநீர். மக்களுக்கான அத்தியாவசிய தேவை என்னவோ அத மட்டும் தான், அது அவங்களுடைய உரிமைகள். அத நம்ம முழுமையாக காசுக்கு குடுக்காம, அந்த உரிமைய போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா, முக்கியமான விஷயம், திருச்சி, சென்னை, கோவை, மதுரை, கன்னியாகுமரி. தமிழ்நாட்டுக்கு 5 தலைநகரங்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு தலைநகரத்துக்கும் துறை ரீதியாக அத பிரிச்சிருக்காங்க. இந்தந்த விஷயங்கள இங்க போய் பார்க்கணும் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல முயற்சியாகவும் பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடியே முன்னாள் முதலமைச்சர் மறைந்த திரு எம்ஜிஆர் அவருடைய ஆட்சி காலத்திலேயே பார்த்தோம்னா, திருச்சிய 2ஆம் தலைநகரமாக கொண்டு வரலாமா அப்படின்லாம் யோசிச்சாரு. ஒரு மாநிலத்துடைய மைய பகுதியில ஒரு தலைநகரம் இருக்கிறப்ப, சவுத்லேருந்து வரக்கூடிய மக்கள் ஈஸியா அந்த தலைநகரத்த அணுகிட முடியும். நார்த்ல இருக்கக்கூடிய மக்கள் சென்னைய அணுகிடலாம் அப்படின்லாம் அவரு திட்டமிட்டிருந்தாரு. ஆனா பின்னாடி அத அப்படியே கிடப்புல போட்டாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சு ஒரு அரசியல் ரீதியாகவும் பல விஷயங்கள் நடந்தது. அ மாநிலத்த 2ஆ பிரிச்சிடலாமா? அ வட மாநிலம், தென் மாநிலம் அப்படின்லாம் பலருமே பேசியிருந்தாங்க. இது ஒரு தனி ட்ராக்கு. ஓகே. இந்த 5 தலைநகரங்கள்ல ஒரு விஷயம் என்னன்னா, 5 பகுதிகள்ல இருந்தும் மக்கள் எளிதாக அந்த தலைநகரங்கள அணுகி, அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய வேலைவாய்ப்பு எல்லாவற்றையுமே அவங்க பார்த்துக்க முடியும். அப்ப ஒரு இடத்துல மட்டுமே அதிகாரம் குவியறது, ஒரு இடத்துல மட்டுமே நெரிசல் ஏற்படுறது, போக்குவரத்து சிக்கல் ஏற்படுறது உள்ளிட்ட எந்த பிரச்சனையும் இல்லாம பிரிக்கிறப்ப ஃப்ரீயா இருக்கும். சீரான வளர்ச்சியாகவும் இருக்கும். அப்புறம் அ நம்ம இந்தியாவுல ஒவ்வொரு மாநிலமும் பல்வேறு சாதிகளாகவும் மக்கள் பிரிஞ்சிருக்காங்க. அந்த சாதியின் பெயரால் எந்த சாதியால அவங்க பிரிக்கப்பட்டிருக்காங்களோ, அதற்கு எதிராக இடஒதுக்கீட்டின் மூலமாகவும் அவங்கள எல்லா வகையிலயும்
சமமான அனைவரும் சமம் அப்படிங்கிற நிலைக்கு கொண்டு வரவும் இடஒதுக்கீடை பயன்படுத்திக்கிறாங்க இல்லையா? அதே போல இது ஒரு வகையில் 5 தலைநகரங்கள் அப்படின்னா, அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சமுதாயத்தினர் மற்றும் பல்வேறு சமுதாயத்தினரும் அங்க அதிகாரத்திலையும், கல்வி உள்ளிட்ட எல்லாவற்றிலும் பங்கு பெற முடியும். அது அனைவரும் சீரா வளர்ந்த மாதிரி இருக்கும். அது இன்னொரு பக்கம் எப்படி இருக்குன்னா, தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த ஒற்றை இலக்குல ஐக்கியமாக உதவியா இருக்கும் அப்படின்னும் இதுக்கு பின்னாடி பல விஷயங்களையும் நம்ம புரிஞ்சுக்கலாங்க. இதற்கடுத்து பெண்களுக்குன்னு தனி தொகுதிகள், சட்டமன்ற தொகுதிகள், பாராளுமன்ற தொகுதிகள் அப்படின்னு எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளார பழங்குடிகளுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்காடு, சேந்தமங்கலம் 2 எஸ்டி தொகுதி இருக்கோ, அதே போல பட்டியல் சமூகத்தினருக்கு அப்படின்னு 44 தொகுதிகள் இருக்கோ, மொத்தம் 46. அதே போல பெண்களுக்குன்னு தனி தொகுதிகள் ஒதுக்கணும். அப்ப பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகாரத்தில் கட்டாயம் ஒரு பேச்சுக்கு 44 பேர் கட்டாயம் இங்க சட்டமன்றத்தில் இருப்பாங்க, இடம் பிடிப்பாங்க. அப்ப 50-50 அப்படிங்கிற அந்த சமத்துவத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல துவக்கமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு பாராளுமன்ற தொகுதி, ஒரு எம்பி அப்படின்னு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டில் எடுத்துட்டோம்னா 39 நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா? 3க்கு 1 அப்படின்னு நம்ம வச்சோம்னா கிட்டத்தட்ட 78. இப்ப புதுச்சேரியும் சேர்த்துட்டோம்னா 80 எம்பிக்கள் வருவாங்க. ஏற்கனவே பாஜக இங்க தமிழ்நாட்டில் தொகுதி மறு சீரமைப்பு, மறுவரையறை அப்படின்லாம் சொல்லி, மக்கள் தொகை கணக்கெடுப்பு அது இதுலாம் சொல்லி நம்ம தொகுதிகளை குறைக்கிறதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தொகுதிகள் குறைஞ்சா அங்க நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுடைய பிரதிநிதித்துவம் குறையும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுடைய எம்பிக்களுடைய ஆதரவு இல்லாமலே கூட ஏதோ வடக்குல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி அகில இந்திய அளவில் ஆட்சி பொறுப்புக்கும் வரலாம். இப்படி பல விஷயங்கள் இருக்க இந்த இடத்துல 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு எம்பி அப்படிங்கிற முறை கொண்டு வரது முக்கியமான ஒன்றாகவும் பார்க்கப்படுது. அதிக பிரதிநிதித்துவம் வரப்ப நம்மளுடைய குரல்கள் ஓங்கி ஒலிக்கும். அகில இந்திய அளவில் நமக்கான நிதியையும் பெற முடியும், தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கும் கொண்டு போக முடியும். இதன் தொடர்ச்சியாக தமிழ் படித்தால்தான் அரசு வேலைன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். மேலும் எனக்கு பர்சனலாக பிடிச்ச ஒன்று, முழுமையான மது விலக்கு. இன்னைக்கு பல கிரைம்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இந்த மது போதை பழக்கம் தாங்க. வளரும் தலைமுறையை சீரழிச்சிக்கிட்டு இருக்கு இந்த மது பழக்கமும் அந்த போதை கலாச்சாரமும். முழுமையான மது விலக்கு அப்படின்னு பல கட்சிகள் சொல்றாங்க, சொன்னாங்க, ஆட்சிக்கும் வராங்க. ஆனால் அதுக்கப்புறம் செயல்படுத்துறது இல்லை. இவர்கள் சொல்லளவில் இல்லாமல் செயல் அளவில் இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு. மதுவில்லாத சமூகம் தான் ஆரோக்கியமான சமூகம். இன்னொரு பக்கம் அதனால் கிடைக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 40,000 கோடி ரூபாய் வருமானம் வருதுன்னா அதை வேற வழியில் ஆக்கப்பூர்வமாகவே நம்மளால் கொண்டு வர முடியும். பல திட்டங்கள் இருக்கு. சரி, இதன் தொடர்ச்சியாக மிக முக்கியமாக சென்னையில் உச்ச நீதிமன்றத்துடைய கிளை கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு டெல்லிக்கு போகணுமா, இங்கேயே வரலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே நோயாளிகள் உறவினர்கள் தங்கறதுக்குன்னு தனி விடுதியை கட்டித்தருவோன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நோயாளிகளுக்கு பெரும்பாலான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பெட்டு கிடைக்கிறது இல்லை. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு 1-2 பேராவது வருவாங்கல்ல, அவங்கள எங்கே போவாங்க? அப்படியே ஓரமாக ஒதுங்கிட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அரசு மருத்துவமனைக்கு போனீங்கனாலே இந்த காட்சிகளை பார்க்க முடியும். ஒப்பீட்டளவில் மற்ற மாநிலத்தோட நம்ம பரவாயில்ல அப்படின்னாலும் கூட 0%ல பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை சொல்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்க சிறப்பு கடலோர காவற்படை, நெய்தல் படை அப்படின்னு உருவாக்கணும்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பர்சனலாக எனக்கு பிடிச்சது போக்குவரத்து துறை ஊழியர்களுடைய தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதி உரிமை. முக்கியமாக ஓய்வூதியம் உள்ளிட்ட சலுகைகள் 20 ஆண்டு பணி செய்தவர்களுக்கு அது வரும் அப்படிங்கிற நிலையை மாற்றி 15 ஆண்டுகள் பணி செஞ்சிருந்தாலே ஓய்வூதியம் உள்ளிட்ட எல்லா விதமான உரிமைகளும் பெனிஃபிட்ஸும் அவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நாங்கள் மாற்றுவோம்லாம் சொல்லியிருக்காங்க. பர்சனலாக பார்த்தா என்னுடைய தந்தையார் கூட போக்குவரத்து தொழிலாளி தான், ரிட்டையர்ட் ஆகிட்டார். நிறைய விஷயங்கள் ஒரு மெக்கானிக்காக இருந்து சிரமப்பட்டு தான் இந்த இடத்துக்கு குடும்பத்தையும் கொண்டு வந்தார். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு பாசிட்டிவான நம்பிக்கையை உருவாக்கிவிடும். அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம்னா பொது போக்குவரத்தை அதிக அளவில்
கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மெயினா பேருந்துகள் நிறைய ஏசி வசதியோடு பேருந்துகள கொண்டு வருவோம். பெரிய பெரிய நகரத்துல, மெட்ரோ நகரத்துல, சென்னை போன்ற நகரத்துல பெரிய பேருந்துகள தவிர்த்து சின்ன சின்ன சிற்றுந்துகள கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பஸ்லயும் பார்த்தோம்னா, அ ஆட்டோமேட்டிக்கா அந்த உள்ள ஏறுனோனே டோர் சாத்திக்கிற மாரி கொண்டு வருவோம். கட்டாயப்படுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, இன்றைக்குமே 40 பேரு, 52 பேர் ஏறக்கூடிய பஸ்ஸுல 70 பேர், 80 பேர்லாம் போயிட்டுருக்காங்க. தட்டு தட்டுப்பாடு இருக்கு, பற்றாக்குறை இருக்கு. தொங்கிட்டு போறாங்க. அதுல பல மாணவ செல்வங்கள் பாதிக்கப்படுறாங்க. உயிரிழப்பு ஏற்படுது. இதெல்லாம் தடுக்கிற வகையிலயும் இப்படி போக்குவரத்து சார்ந்து பேசியிருக்காங்க. இது மாரி பிரிச்சு, பிரிச்சு நெறைய இருக்குங்க. ஒவ்வொரு பக்கத்திலயும் பார்த்தோம்னா, தலைவர்களுடைய கோட் குடுத்துருக்காங்க. திருக்குறள கோடிட்டு காட்டியிருக்காங்க. ஸோ ஒரு வரைவு, டோட்டலா ஒரு வரைவு அப்படின்னு பார்த்தோம்னா, பக்காவா இருக்கு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள். இதுல என்னன்னா, பல சமயங்கள்ல ஒன்று படிக்கிறதுக்கு ரொம்ப சுவையா இருக்கும். இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். ஆனா, செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த முயற்சி இருக்கு இல்லையா? அது ஒரு நீண்ட நெடிய பயணம். செயல் வடிவத்துக்கு கொண்டு வரதுக்கு எந்த அளவுக்கு அவங்க மெனக்கெடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்பிக்கையும் பெற முடியும். அதுக்கு நீங்க எங்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைங்களேன். நாங்க நீண்ட நெடிய காலமாக தனிச்சே களமாடிட்டு இருக்கோமே, உங்களோடு மட்டும் தானே கூட்டணி வச்சிருக்கோம். மக்களோடு மட்டும் தானே அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினர். தேர்தல் வாக்குறுதியும் சீமான் எடுத்த சர்வேயும் 462 பக்கத்துக்கு தேர்தல் வாக்குறுதி குடுத்துருக்காங்க இல்லையா? நெறைய நம்ம பட்டியலிட்டோம். சில விஷயம் மறந்துட்டேங்க. அதுல எனக்கு முக்கியமான ஒண்ணு, பசுஞ்சோலை பள்ளிகள் அப்படின்னு உருவாக்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. பள்ளிக்கூடம் அங்க காற்றோட்டமா இருக்கணும், பசுமையா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னும் அவரு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயமா தான் இருந்துச்சு. நாத்தாக்காவுடைய அறிக்கையில. அதுக்கு அடுத்து முக்கியமா பார்த்தோம்னா, தேசிய நெடுஞ்சாலைகள்லயும் இப்ப சென்டர்ல பார்த்தோம்னா, நெறைய செடி கொடிகள வச்சிருக்காங்க. அதற்கு பதில் புங்கை மரங்கள், வேப்ப மரங்கள் இப்படியான மரங்கள வைப்போம். அது மட்டும் இல்லாம சில கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல அரச மரம், ஆலமரத்த நம்ம வைப்போம். அது 24 மணி நேரமும் ஆக்ஸிஜன நிறைய அளவுல தூய்மையான காற்ற நமக்கு கொடுக்கும் அப்படின்னு, இது ஒரு வகையில சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறை இப்படி பலவற்றையும் உருவாக்குறதா இருக்கு. நவீனத்தையும், பாரம்பரியத்தையும் ஒண்ணு சேர்த்துற மாதிரியான வகையில தங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள பதிவு செஞ்சிருக்காங்க. முன்னவே சொன்னது போல தான், எந்த அளவுக்கு செயலுக்கு கொண்டு வரீங்க அப்படிங்கிறத ஒட்டி தான் மக்கள்கிட்டயும் நம்பிக்கையும் ஏற்படும். அதுக்கு முன்னதாக நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் சரிபாதி பெண் வேட்பாளர்கள், ஆண் வேட்பாளர்கள், திருநங்கை அவங்களுக்கும் வாய்ப்பு குடுத்துருக்காங்க. இப்படி சமத்துவத்தை நோக்கி வேட்பாளர்கள் தேர்வு. இன்னொரு பக்கம் திருச்சி மாநாடு. அது பிரம்மாண்டமா நடந்தது. ஏற்கனவே பார்த்தோம்னா, தனித்து களமாடிக்கிட்டே வந்ததால, அவங்களுடைய பெர்சன்டேஜும் அதிகரிச்சுட்டு தான் வந்திருக்கு. 2016ல 1.1%, 2019ல 3.91%, 21ல 6.58%, 2024ல 8.21% மாநில அந்த உரிமையும் பெற்றிருக்காங்க, கட்சிங்கிற அங்கீகாரம். அப்புறம் தனி சின்னத்தையும் பெற்றிருக்காங்க. குறிப்பா திரு விஜய் தாவேகா வருகைக்கு பிறகு எப்படி இருக்கு? தொடக்கத்துல தாவேகா வெர்சஸ் நாம் தமிழருக்கு இவங்க வாக்குகள அவங்க அறுவடை செய்வாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வைலாம் இருந்தது. இத ஒட்டியும் தனிப்பட்ட வகையில சில முக்கியமான இடங்கள்ல ஒரு சர்வேவே எடுத்திருந்தாங்க நாத்தாக்காவினர். தாவேகாவுக்கு பிற்பாடு தான் இன்னும் கூடுதலாக தங்களுடைய சக்தி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு களத்துல இருந்து வரக்கூடிய ரிப்போர்ட்டுகள் இருக்குங்கிறாங்க நாத்தாக்காவுடைய அவங்களுடைய முக்கியமான நிர்வாகிகள். ஏற்கனவே நம்ம சொன்ன காணொளி போல தான் 50 தொகுதிகளை முக்கியமா எடுத்து அங்க கூடுதல் கவனமும் செலுத்துறாங்க. காரைக்குடியில இந்த முறை எங்க அண்ணனை நாங்க வெற்றி பெற வச்சு கோட்டைக்கு அனுப்பியே தீருவோம் அப்படின்னு உறுதிப்பட கூறி அங்க இப்பயே இறங்கி தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க நாத்தாக்காவினர் அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்மகிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அவங்களுடைய முக்கியமான நிர்வாகிகள். இந்த இடத்துல நான் பெருசா மதிக்கக்கூடிய ஒரு ஐயா, முக்கியமானவர். அவருடைய ஒரு கோட் பொன்மொழிய சொல்லணும் அப்படின்னு தோணுதுங்க. நாம செய்ய வேண்டிய செயல் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, நமக்கு பொருத்தமானது இது அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டா, அதுக்கப்புறம் நாம முழுமையாக இறங்கி விரும்பி அந்த செயலை செய்யணும். அதாவது டார்கெட்டை நோக்கி கூடுதல் வேகத்தோடு முழுமையாக நம்ம பயணிக்கணும். நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி பொதுமக்களுக்கும் பலன் கொடுக்கும் அப்படின்னு ஐயா பெருஞ்சித்திரனார் அவர்கள் தெரிவிச்சிருக்காருங்க. அது இன்றைக்கும் எல்லோருக்குமான செய்தியாகவும் இருக்கும். அப்புறம் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான நம்முடைய உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைத்து கட்சிகளுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் இதே போல டீகோட் பண்ணி
காணொளி நிச்சயமாக நம்ம பதிவு செய்வோம். உங்களுடைய கருத்துக்களையும் கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க. அன்பால் அனைவரும் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.